ஃபீஸ் போகல அப்படின்னு சொன்னா இந்த 3 இண்டிகேட்டர் எரியும். இப்ப இந்த 3 இண்டிகேட்டர் வந்து எரியாது. இது எப்ப எரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஃபீஸ் போனா மட்டும்தான் இந்த 3 இண்டிகேட்டர் எரியும். நமக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியா தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்ப ரெண்டுமே வந்து பேரலல் கனெக்ஷன்ல தான் இருக்குது. அப்படின்ற கண்டிஷன்ல பாருங்க இதுல தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஏன் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி தானே வச்சிருக்கோம். ஏன் இந்த பல்ப் எரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பல்ப் வந்து நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகணும், ஒரு லோடு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து வோல்டேஜ் டிஃபரெண்ட் இருக்கணும் நமக்கு. இப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இங்க வந்து 0 வோல்ட் இருக்கு இந்த நியூட்ரல்ல. இங்க வந்து நம்ம சிங்கிள் பேஸ்ல எடுக்கிறதுனால 230 வோல்ட் கிடைச்சது. அப்ப டிஃபரெண்ட் கிடைச்சோம்னா இந்த இண்டிகேட்டர் எரியுது. இப்ப இந்த இடத்துல ஏன் எரியல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இங்க கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இப்ப நம்ம இந்த லைன் எடுத்துக்கிறோம். இப்ப ஆர் பேஸ்ல தான் எடுத்திருக்கோம். இப்ப அதே இது பாருங்க ஆப்போசிட்ல இங்கேயும் ஆர் பேஸ்ல தான் எடுத்திருக்கோம். அப்ப இது பாருங்க ஒரு ஃபீஸ்க்கு முன்னாடியும் பின்னாடி நம்ம எடுத்துட்டோம். அப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் டிஃபரெண்ட் அப்படின்றது கிடையாது. அப்ப இந்த பல்ப் வந்து எரியல நமக்கு. சரி ஃபீஸ் போயிருச்சு அப்படின்னு சொன்னா அங்க எப்படி வோல்டேஜ் டிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தா கொஸ்டின் தான். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம வந்து வீடுகளுக்கு வந்து வயரிங் பண்ணியிருப்போம். சில இடங்கள்ல வந்து கம்பெனிகளுக்குலாம் நம்ம வயரிங் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபீஸ் கேரியர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்ப அந்த ஃபீஸ் கேரியர்ல வந்து ஃபீஸ் போயிருச்சா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கேரியரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். அது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபீஸ் போயிருச்சு, இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கம்பெனில வந்து ஒரு 3 பேஸ் பவர் சப்ளை வாங்கியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடிக்கடி வந்து பவர் கட்டும் ஆயிருதாம். அடிக்கடி ஃபீஸ் போயிருது போல. அப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ரிமூவ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இது ரிமூவ் பண்ணாம நம்ம ஃபீஸ் போயிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? பவர் கட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப இதோட கனெக்ஷன் பார்த்தோம்னா, இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆர்ஒய்பி அப்படின்ற ஒரு இன்கமிங் சப்ளை நம்ம வந்து இதுல கனெக்ட் பண்ணிடுறோம். இப்ப இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அவுட்புட் சப்ளை நம்ம எடுத்துறோம். ஆர்ஒய்பி அப்படின்னு சொல்றது. இந்த நியூட்ரல் அப்படின்னு சொல்றது நமக்கு மெயின்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். அப்படியே டைரக்ட்டா வந்து நம்ம குடுத்துறோம். இப்ப இது அப்படின்னு சொன்னா பாருங்க, இது வந்து நமக்கு இன்புட் சப்ளை. இன்புட் சப்ளை வந்து நமக்கு மெயினுக்குள்ள போயிட்டு இங்க வெளியில வருது. இங்க பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அவுட்புட் சப்ளை. அதாவது லோடு வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்ப இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு இண்டிகேட்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க. அதாவது ஒரு ஃபேஸ்க்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இத யூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து பீஸ் போயிருக்கா, போகலையா அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எல்இடி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பழைய மாடல் இண்டிகேட்டர் இருக்கு பாருங்க. அதுக்குள்ள வந்து நியான் பல்ப் இருக்கும். அந்த நியான் பல்புக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரெசல்ஸ் வேல்யூ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம 230 வோல்ட்ல வந்து டைரக்டா ஆப்ரேட் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 செட்டா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த பக்கம் ஒரு 3 இண்டிகேட்டர், அடுத்து ஒரு 3 இண்டிகேட்டர். அதாவது ஒரு 3 செட்டு வந்து இந்த கேரியர் வந்து ஃபீஸ் போயிருச்சு அப்படின்னு சொல்றதை இண்டிகேட் பண்ணும். அடுத்து இருக்கிற 3 செட்டு பாருங்க இது வந்து ஃபீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை இது வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ இதோட வயரிங் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துறோம். பாருங்க எந்த இடத்துல கனெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது இன்கமிங் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம். இதுல இருந்து நம்ம எடுக்கிற டெர்மினல் எங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உள்ள வந்து ஃபீஸ் கேரியருக்கு போகும் பாருங்க. அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு 3 வயர் எடுக்கணும். இது போல அடுத்து இதுக்கு வந்து நம்ம அடுத்து ஒரு லைன் எடுக்கிறோம். எங்க எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஃபீஸ் கேரியருக்கு அடுத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த இண்டிகேட்டருக்கு வந்து பாருங்க. ரெண்டுமே வந்து நம்ம ஃபேஸ் வேர் தான் கொடுக்குறோம். அதாவது இங்க ஆர் பேஸ்ல எடுத்து இந்த ஃபீஸ் கேரியருக்கு அப்புறமேல் ஒரு ஆர் எடுத்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம். இதுல பாருங்க ஒய் பேஸ்ல வந்து எடுத்து அதே போல பேக்ல இருந்து ஒய் பேஸ்ல எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப பி பேஸ்லயும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க. அதாவது ஃபீஸ் கேரியருக்கு முன்னாடி ஒரு லைனும் பின்னாடி ஒரு லைன் எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்து ஒரு 3 செட் இருக்கு. அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே இடத்துல இருந்து எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம நியூட்ரல் ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இது நார்மலா நியூட்ரல்ல இருந்து லைன் எடுத்து இது போல கொடுத்துருங்க. இப்ப இந்த கண்டிஷன்ல பாருங்க 3 ஃபீஸ் கேரியரும் வந்து நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த 3 இண்டிகேட்டரும் வந்து எரியும். அதாவது ஃபீஸ் நல்லா இருக்கு அப்படின்ற கண்டிஷன்ல இந்த 3 இண்டிகேட்டர் எரியும். இந்த 3 வந்து எரியாது. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன் நான் வீடியோவோட எண்ட்ல. இப்ப இந்த கண்டிஷன்ல பாருங்க ஏன் இந்த 3 லைட் எரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்த வழியா தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபீஸ் ஒயர் அப்படின்னு சொல்றது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப லோவா இருக்கும்.
ஆனா இந்த இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றது பாருங்க, இதுல வந்து நம்ம நியான் பல்ப் வந்து ஒரு 230 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இதுல வந்து ஒரு ரெசன்ஸ் வேல்யூ வந்து ஆட் பண்ணிருப்போம் ஒரு ரெசன்ஸ். அப்ப என்னாச்சுன்னு பாருங்க, இதுக்கு கம்பேர் பண்றப்ப இதோட ரெசன்ஸ் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. அப்ப ரெண்டுமே வந்து பேரலல் கனெக்ஷன்ல தான் இருக்குது அப்படின்ற கண்டிஷன்ல பாருங்க, இதுல தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதனால இந்த பல்ப் வந்து எரியாது. ஏன்னா இதுல வந்து வோல்டேஜ் டிஃபரெண்ட் கிடையாது. இப்ப இந்த கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இப்ப வந்து நமக்கு ஃபீஸ் நல்லா இருக்கு அப்படின்றதுனால இந்த பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்ப நல்லா அதாவது ஃபீஸ் போகல அப்படின்றதுனால இது எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இப்ப ஃபீஸ் போயிருச்சுன்னா இந்த இது எரியும். ஏன் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி தானே வச்சிருக்கோம், ஏன் இந்த பல்ப் எரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பல்ப் வந்து நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகணும், ஒரு லோடு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து வோல்டேஜ் டிஃபரெண்ட் இருக்கணும் நமக்கு. இப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இங்க வந்து 0 வோல்ட் இருக்கு இந்த நியூட்ரல்ல. இங்க வந்து நம்ம சிங்கிள் பேஸ்ல எடுக்கிறதுனால 230 வோல்ட் கிடைச்சது. அப்ப டிஃபரெண்ட் கிடைச்சோம்னா இந்த இண்டிகேட்டர் எரியுது. இப்ப இந்த இடத்துல ஏன் எரியல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இங்க கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இப்ப நம்ம இந்த லைன் எடுத்துக்கிறோம். இப்ப ஆர் பேஸ்ல தான் எடுத்திருக்கோம். இப்ப அதே இது பாருங்க ஆப்போசிட்ல இங்கேயும் ஆர் பேஸ்ல தான் எடுத்திருக்கோம். அப்ப இது பாருங்க, ஒரு ஃபீஸ்க்கு முன்னாடியும் பின்னாடி நம்ம எடுத்துட்டோம். அப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் டிஃபரெண்ட் அப்படின்றது கிடையாது. அப்ப இந்த பல்ப் வந்து எரியல நமக்கு. சரி, ஃபீஸ் போயிருச்சு அப்படின்னு சொன்னா அங்க எப்படி வோல்டேஜ் டிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த கண்டிஷன்ல பாருங்க, இந்த கண்டிஷன்ல வந்து நமக்கு விபிஎஸ்ல எடுத்து பாருங்க, ஃபீஸ் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் எரியுது. ஆனா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கிற கண்டிஷன் அப்படின்னு சொல்ற லைட் வந்து எரியல. ஏன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கட் ஆயிருச்சு. அப்ப இங்க வோல்டேஜ் கிடைக்கல, இந்த பல்ப் எரியல. ஆனா இந்த பல்ப் எரியுது. எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கு வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்றது எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபீஸ் கேரியலுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். அப்ப என்னாச்சு, இங்க ஃபேஸ் வந்து கிடைச்சிருச்சு. சரி, ஓகே. அப்ப நியூட்ரல் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதுக்கு வந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணி இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டு இருந்தது. இப்ப இங்க இருந்து ஃபேஸ் ஒயர் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற நியூட்ரல் பாருங்க இப்படியே சப்ளை ஆகி இந்த பக்கமா போய் இது வழியே போயிட்டு இங்க வந்து இதுக்கு நியூட்ரல் வந்து கிடைச்சிரும். அப்ப இந்த இண்டிகேட்டருக்கு வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்றது இந்த இண்டிகேட்டர் மூலம் வந்து கிடைக்குது. அப்ப ஃபேஸ் அப்படின்னு சொல்றது பாருங்க இப்படி டைரக்டா கிடைச்சிருது. அதனால இந்த இண்டிகேட்டர் வந்து எரியுது. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாருங்க, சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து நியூட்ரல் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வழியே கிடைச்சிருது. இந்த ஒய்ஃபேஸ் மேல வந்து இங்க கிடைக்குது. இங்க ஃபேஸ் அப்படின்னு சொல்றது இது வெளியே கிடைச்சிருது. அதே போலதான் இப்ப ஆர் ஃபேஸ்க்கு நமக்கு வந்து நியூட்ரல் இது வெளியே கிடைச்சு இந்த இண்டிகேட்டர் வந்து எரியுது. இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இதை வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு நீங்க ஐடிஐயோ ஒரு பாலிடெக்னிக் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இல்ல இது வந்து நம்ம ஒரு டெஸ்ட் லேப் மாதிரியே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து நீங்க ஈஸியா ஒரு 6 இண்டிகேட்டர் பல்ப் வச்சு நீங்க இதை கனெக்ட் பண்ணி இதை செக் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஃபீஸ் கேரியர் வந்து ரிமூவ் பண்ணாம நம்ம வெளியிலேயே வச்சு வந்து செக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.